ஸோ அகைன் குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. கிராவிடேஷனோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். ஸோ 1 வந்து நம்ம பண்ணலை, அதனால டைரக்டாக 2 மட்டும்தான் இருக்கும். நான் அப்புறமா அதை அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். ரைட், கவனமாக கவனி. நேற்று எஃப் ஈக்குவல் டு ஜி m1 m2 பை ஆர் ஸ்கொயர்னு கற்றுக் கொடுத்தேன். எஃப் ஈக்குவல் டு ஜி m1 m2 பை ஆர் ஸ்கொயர், ஜி m1 m2 பை ஆர் ஸ்கொயர் ஞாபகம் இருக்கா? ஓகே, அதில் தான் இன்னைக்கு 2-3 சம் சால்வ் பண்ண போறோம். நேற்று எல்லா மாடலும் சால்வ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன், ஆனா இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கு. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் எம் சம் நேற்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸ்கொயர் சம்மு, அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள் சம்மு, ஹெக்ஸாகன் சம் எல்லாம் பேசணும் இல்லையா? அதே மாதிரியே இன்னைக்கு ஒரு சம் பேச போறோம். நேற்று மிஸ் ஆன சம் அது, கத்துக்கலாமா? ஓகே, இங்க பாருங்களேன். இங்க எம்னு ஒரு மாஸ் இருக்கு, ஸ்மால் எம்னு ஒரு மாஸ் இருக்கு. இங்க இருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கேபிட்டல் எம்னு ஒரு மாஸ் இருக்கு. அடுத்த 1 மீட்டர்ல கேபிட்டல் எம் இருக்கு. அடுத்த 2 மீட்டர்ல கேபிட்டல் எம்னு ஒரு மாஸ். அடுத்த 4 மீட்டர்ல கேபிட்டல் எம் ஒரு மாஸ். அடுத்த 8 மீட்டர்ல கேபிட்டல் எம்னு ஒரு மாஸ். அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, மற்ற எல்லாராலையும் ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். நேற்று பார்த்த அதே கொஷின், ஆனா இந்த மாடல் நம்ம பேசல. ஃபைண்ட் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். ஸ்மால் எம் மேல இவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளவு ஃபோர்ஸை கொடுப்பாங்க உங்களால உணர முடியுதா? இந்த எம் மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், அது F1. ஏன் சார் டைரக்ஷன் இந்த பக்கமா போட்டிருக்கீங்க? யார் மேல கொடுக்குறோமோ அவங்கள பிடிச்சிதான் நம்ம இழுப்போம். கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவ். அப்ப இந்த இடம் F2 யாருக்கும் யாருக்கும்? இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் தான் F2. F3 யாருக்கும் யாருக்கும்? தேர்ட் இதுதான் F3, F4, F5 போயிட்டே இருக்கும். எல்லாமே ஒரே டைரக்ஷன்றதுனால நீங்க என்ன பண்ணணும்? எல்லா ஃபோர்ஸையும் டோட்டலா ஆட் பண்ணிக்கணும். F1 பிளஸ் F2 பிளஸ் F3 பிளஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். நான் என்ன பண்றேன்னு கவனிங்க. முதல்ல F1 பாருங்க எல்லாருமே. G கேபிட்டல் M ஸ்மால் m பை 1 ஸ்கொயர். உங்களால உணர முடியுதா? G கேபிட்டல் M ஸ்மால் m பை 1 ஸ்கொயர். ரைட்டா? யாரையுமே இப்ப ரிசீவ் பண்ணல, போகும்பொழுது உங்க எல்லார்ட்டையுமே பேசுறேன். ஸோ அகைன் நியூவா வந்து அத்தனை பேருக்குமே குட் ஈவினிங். லாஸ்டா 7:55க்கு நம்ம பேசலாம். கிளாஸ் கவனி. ஓகே, ஸோ GMM பை 1 ஸ்கொயர். F2 எவ்வளோடா? G கேபிட்டல் M ஸ்மால் m பை, சார் 2 இதோ இருக்கு சார். அப்ப இது ஒரு 1, இது ஒரு 1, 2 ஸ்கொயரு. அடுத்தது G கேபிட்டல் M ஸ்மால் m பை தேர்ட் மாஸ், இதோ இருக்கு பாருங்க. தேர்ட் மாஸுக்கும் பாயிண்ட் மாஸுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? ஒரு 2, ஒரு 1, ஒரு 1. அப்ப கரெக்டா 4 ஸ்கொயரு. அடுத்தது G கேபிட்டல் M ஸ்மால் m பை 8 ஸ்கொயரு. அப்படியே போயிட்டே இருக்கும். 16 ஸ்கொயரு. இப்படியே போயிட்டு தான். எப்படிதான் சார் நாங்க டோட்டல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது? இது ஒரு பிரமாதமான மாடல் பார். என்ன பண்ணிடுவாங்கன்னா, கரெக்டா ஒரு ஸ்மால் m வந்து இனிஷியலா இங்க வச்சிருவாங்க. அடுத்தது 1 மீட்டர்ல ஒரு மாஸ், 2 மீட்டர்ல அடுத்த ஒரு மாஸ், அடுத்த 2 மீட்டர்ல அடுத்த மாஸ், அடுத்த 4 மீட்டர்ல, அடுத்த 8 மீட்டர்ல எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு நெட் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க? ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். ஒரே நிமிஷம். ரைட், F ஈக்குவல் டு, சார் கான்ஸ்டன்ட்டை தூக்கி வெளில போட்டுருங்க. GMM தூக்கி வெளில போட்டாச்சு. 1 பிளஸ் 1 பை 4ன்னு எழுதலாமா? 2 ஸ்கொயர். 1 பை 4 ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாமா? 8 ஸ்கொயர்னா 64. 64 4 கியூப்னு எழுதலாமா? 1 பை 4 கியூப். ரைட்டா? ஸோ அப்படியே போயிட்டே இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா ஜிபின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 11th பசங்க பேசிக் மேக்ஸ் நானே கற்றுக் கொடுத்துருந்தேன். இப்போ புதுசாக வந்த பசங்களுக்கு ஒரு வேளை ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருக்கலாம். இல்லை தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கும். ஏபி ஜிபி படிச்சிருப்பீங்க. ஜிபி ஃபார்ம்ல A by 1 minus R. A by 1 minus R. A na first number A. 1 minus R. R na common ratio 1 by 4, 1 by 4, 1 by 4. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? A by 1 minus R. அசால்ட்டா போட்டாங்க. அப்ப A இங்க 1, 1 minus 1 by 4, 4 மேல போயிடுச்சு. 4 minus 1, 3. இங்க 4 by 3. அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா ஃபைனலா நீங்க தேடி வந்தது
F equal to 4/3 times of G capital M small m. இதுதான் உங்க ஆப்ஷன்ல இருந்தது. இதை தான் நீங்க டிக் பண்ண போறீங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். நான் அப்புறம் தான் நினைத்தேன் கிளாஸ் முடிஞ்சு, ஐயோ அந்த பசங்களுக்கு இந்த மாடல் நம்ம சொல்ல மறந்துட்டோமே அப்படின்ட்டு. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். ஸ்மால் எம் மேல பக்கத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க? சார் சரியா புரியல, என்ன ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லி கொடுத்துருங்களேன், நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு யாராவது நினைச்சேன்னா அவங்களுக்கு தான் அகைன் இந்த ரிவிஷன். பாருங்களேன், ஸ்மால் எம்னு ஒரு மாஸ், இங்க 1 மீட்டர்ல கேபிட்டல் எம், அடுத்த 1 மீட்டர்ல கேபிட்டல் எம், அடுத்த 2 மீட்டர் வரணும். நல்லா கவனி, 1 1 அப்புறம் 2 வரணும். அது ஒரு மாஸ். இந்த மாஸ் எல்லாம் சேம் மாஸா இருக்கணும். 1m 2m 3mனா இந்த மாடல்ல போட முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நீங்க பயப்படாதீங்க. எல்லா மாசும் சேமா தான் இருக்கும். இன்ஃபனைட் கொஸ்டினா இருக்கிறதுனாலே எல்லா மாசும் சேமா தான் இருக்கும். அடுத்தது 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அடுத்த எம், 8 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அடுத்த எம், அப்படியே அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம். இந்த எல்லாரும் சேர்ந்து, எல்லா கேபிட்டல் எம்மும் சேர்ந்து இந்த ஸ்மால் எம் மேல எவ்வளவு ஃபோர்ஸை கொடுக்குது? ஃபர்ஸ்ட் இருக்கிறான் பாத்தீங்களா, எங்க வீட்டுக்கு வாடான்னு F1 வேகமா இழுப்பான். செகண்ட், எங்க வீட்டுக்கு வான்னு அவனை கூப்பிடுவான். தேர்டு, எங்க வீட்டுக்கு வான்னு F3. ஃபோர்த், எங்க வீட்டுக்கு வான்னு F4. அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் வேணும்னா F1 F2 F3 அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணு ஒன்னா தனித்தனியா எழுதணும். F1க்கு பதிலா சார் G, இங்க ஒரு ஸ்மால் எம் இருக்கு, இங்க ஒரு கேபிட்டல் எம் இருக்கு, பை அதோட டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயரு. அப்புறமா G கேபிட்டல் M ஸ்மால் எம் பை இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 ரெண்டும் சேர்த்தா 2 ஸ்கொயரு. அப்புறமா G கேபிட்டல் M ஸ்மால் எம் பை ஒரு 1 2 2 பிளஸ் 2 4 ஸ்கொயரு. அப்படியே அதே மாதிரியே G கேபிட்டல் M ஸ்மால் எம் பை 8 ஸ்கொயர். இப்போ அப் டு இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குனாலே நீங்க ஜிபி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஒரு காமன் ரேஷியோவுக்கு மாத்தணும். நீ 1/2க்கு மாத்திக்கோ. இந்த கொஸ்டின்ல 1/2க்கு மாத்த முடியாது, மாத்தலாம். ஆனா 1/2 ஸ்கொயர் 1/2 பவர் 4 அந்த மாதிரி வருவாங்க. நமக்கு இங்க 1 2 3 வரணும். அப்படின்னா இங்க 1/4 தான் ரைட்டு. ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் வெளில எடுத்துட்டோம்னா இங்க வெறும் 1/1 1 பிளஸ் இது 1/4 பவர் 1, இது 1/4 பவர் 2, 1/4 பவர் 3. பாருங்க, பவர்ல 1 2 3 அப்படிதான் வரணுமே தவிர ஸ்கொயரு 4 அப்படிங்க வரக்கூடாது. அப்ப இந்த உள்ள இருக்கிற டேர்முக்கு தான் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க. a/1 - r. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர், ஆர்னா காமன் ரேஷியோ. சால்வ் பண்ணீங்கன்னா இங்க 4/3ன்னு வரும். வெளில ஒரு GMM இருக்கு. அப்போ 4/3 டைம்ஸ் ஆஃப் G கேபிட்டல் M ஸ்மால் எம். சூப்பரா இருந்துச்சா? ரைட். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுக்கும்போது ஓரளவு அரைகுறையா கத்துருந்துருக்கலாம். செகண்ட் டைம் கற்றுக் கொடுக்கும்போது நல்லாவே நீங்க கத்துருந்துருக்கலாம். ரைட்டா? ஸோ யாருக்காவது புரியலன்னா என்னை கூப்பிட்டு திரும்ப இன்னொரு டைம் சொல்லி கொடுக்குறேன். ரைட்டா? அடுத்து போலாமா? இது மாடல் 1. அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவுதான் டைம் இருந்தது, அப்படி இல்லை. கிராவிடேஷனுக்கு மொத்தம் எனக்கு 6 கிளாஸ் வேணும். அவ்வளோ டீட்டெயில்டா பேசலாம். சம் போடாமலேயே உங்களை எல்லா சம்முமே சால்வ் பண்ண வைக்க முடியும். அவ்வளோ ஈஸி. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த லெசனு. பட் நீ எப்படி கத்துக்கிறன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த மாடல் என்னங்க சார்? இது நம்ம வாழக்கூடிய எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், பூமி. ஆமா சார், பூமி. பக்கத்துல இங்க இருந்து 6 டிஸ்டன்ஸ்ல மூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மூன். ரைட்டா? நிலவு பூமியை வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. சார் இது உங்க ஊர்ல வட்டமான்னு கேட்காது, அப்படிதான் எனக்கு போட தெரியுது. Moon is revolve around the earth in circular orbit. Moon is revolve around earth circular orbitல சுத்தி வருதா? எப்பெல்லாம் பாடி சுத்தி வருதோ அப்பெல்லாம் நீங்க கூப்பிடாமலே ஒரு ஜீவன் உள்ள வந்துடும். அவன் தான் mv²/r. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv²/r. உங்க எல்லாருக்குமே சர்க்குலர் மோஷன்ல கத்து கொடுத்தேன். தெரியாத பசங்க அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது என்கிட்ட வீடியோ கேட்கணுன்றதே இல்லை, சேனல் போனோன்னா பக்கத்தில் பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட்ல எல்லா யூனிட்டுமே 30 யூனிட்டுமே 2022 இருக்கும், 2023 இருக்கும், 24 இருக்கும், 25 இருக்கும். எல்லாமே டீட்டெயில்டா இருக்கும். ப்ராப்ளம் உட்பட இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த யூனிட் வேணும் சார்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ண, நான் உனக்கு கொடுத்துறேன்.
ஸோ எஃப் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு யாரு காரணம்? யார் காரணம்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் காரணம். இங்க யார் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப உங்களுக்கு புரியுதா? 3க்கும் இது எர்த்தோட மாஸ் கேபிட்டல் எம், 3ஓட மாஸ் ஸ்மால் எம், 2 மாஸுக்கான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர். இது அப்படியே சர்க்குலர் பாத்ல சுத்தி வருது அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த மூன் நிலவை, அதாவது மூன் வந்து நம்மளோட எர்த்தை சுத்தி வர்றதுக்கு காரணம் யாருப்பா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சார். ஒருவேளை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா மூன் ஜாலியா ஊர் சுத்தி கிளம்பிடும் யூனிவர்ஸ்ல. அது மட்டும் டிராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா பூமி கூட சூரியனை நீள்வட்ட பாதையில சுற்றி வராது. என்ன சார் நீங்க சொன்னீங்க? இப்ப எனக்கு புரியலையே. எர்த் ரிவால்வ் அரவுண்ட் த சன் அண்ட் எலிப்டிக்கல் ஆர்பிட். அதுக்கும் காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு உங்களுக்கு புரியும். அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் இது எல்லாமே சர்க்குலர் பாத்லயோ இல்ல எலிப்டிக்கல் பாத்லயோ சுத்தி வந்துட்டு இருக்கு. நீங்க அங்க சேர்ல உட்காந்துருக்கீங்க, கிளாஸை கவனிக்கிறீங்க, நான் எழுதுறத பாக்குறீங்க, சொல்றத 200% நல்ல காது கொடுத்து கேட்கணும். தெரியுதா? ஸோ என்னெல்லாம் சொல்றேன் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணணும். உன் மூளையில போயிட்டு சேர் போட்டு அப்படியே உட்காரணும், இல்லை சோஃபா கூட போட்டுக்கும். அதனால அந்த சொல்ற வார்த்தைகளை நுணுக்கமா கவனிங்களேன். கரெக்டா 50 நிமிஷம் தான். அந்த 50 நிமிஷமும் அவ்வளவு அட்டன்டிவா உள்ள இருக்கணும். என்ன அடுத்து சொல்ல போற விஷயத்த வரைக்கும் கவனிச்சுட்டே வரணும். சரிதா? நடுவில் இந்த மாதிரி டயலாக் பேசுறதுக்கு காரணம், நீ எங்கேயாவது கற்பனை உலகத்துக்கு போயிட்டு திருப்பி வரக்கூடாதுன்றதுக்காக தான், இங்கேயே இருக்கணுன்றதுக்காக தான் அடிக்கடி ஏதாவது வளரிக்கிட்டே இருக்கிறது. ரைட்டா? ஸோ எஃப் ஈக்குவல் டு ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர். இட்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சுத்தி வருதோ அங்கெல்லாம் இந்த ஃபார்முலா வந்துடணும். இந்த எம் இந்த எம் போயிடுச்சு. ஸ்மால் எம்னாலே மாஸ் ஆஃப் மூன். கவனிங்க, இந்த லெசன் முடிகிற வரைக்கும் ஸ்மால் எம் அப்படின்னாலே மாஸ் ஆஃப் மூன் தான். கேபிட்டல் எம் அப்படின்னாலே மாஸ் ஆஃப் எர்த் தான். என்னை கேட்கவே கேட்காது இந்த லெசன் முடிகிற வரைக்கும். கேபிட்டல் எம் மாஸ் ஆஃப் எர்த், ஸ்மால் எம் மாஸ் ஆஃப் மூன். ஒரு ஆருக்கு ஒரு ஆர் போயிடுச்சு. ஃபைனலா வெலாசிட்டி தான் எப்பவுமே கேட்பாங்க, ரூட் ஆஃப் ஜி எம் பை ஆர். இதுல கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஆலன் மாடல்ல இலுஸ்ட்ரேஷனோட 5, பட் நீங்க இப்போ வச்சிருக்கிற புது மாடல்ல இலுஸ்ட்ரேஷன் 5 ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும், இல்லை நான் அனுப்பின பேப்பர்லையுமே இருக்கும் சம். ரைட்டா? இப்போ சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருதுனாலே ஜிஎம்எம் பை ஆர், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்இ ஸ்கொயர் பை ஆர். எம் கேன்சல் ஆகிடும், ஆர் கேன்சல் ஆகிடும். சார் கற்றுக்கிட்டோம். இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லையும் நீங்கள் படிப்பீங்க. இங்கே பாருங்களேன், இது நியூக்ளியஸ், இது எலக்ட்ரான். எலக்ட்ரானஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் யார் இருப்பா? 12th பசங்களுக்கு தெரியும், ரிப்பீட்டருக்கு தெரியும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் Q1 Q2 by 4 pi epsilon naught R ஸ்கொயர். நேற்றே சொல்லி கொடுத்தேன். இது கூலும் எழுதினாரு. இவருக்கு முன்னாடி நியூட்டன் உட்கார்ந்து இருந்தாரு, அவரை பார்த்து ஒரு காப்பி அடிச்சாருலாம் நம்ம சும்மா நகைச்சுவையா பேசியிருந்தோம். ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். இது எங்க படிப்பீங்க? 12th வரும்போது நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இது நீங்க படிக்கணும். ரைட்டா? எந்த பாடி சுத்தி வரணும்னாலும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் காரணம். இங்க மாஸ் இருந்தா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சார்ஜ் இருந்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? இது ஒரு மாடல். அடுத்தது ஒரே நிமிஷம், அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனி. உங்ககிட்ட ஒரு கேள்வி, யார் வேணாலும் சொல்லலாம். கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா சூப்பர்னு அர்த்தம். பாத்துருவோமா? ரெடியா இரு. ஒரு பாடியோட மாஸ் எம், ரேடியஸ் ஆர், 2 சாலிட் ஸ்பியர் சேம் சைஸ், 2 சாலிட் ஸ்பியர் சேம் சைஸ் ஒரே மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டிருக்கேன். இதோட ரேடியஸும் ஆர். இவங்க ரெண்டு பேருக்கான ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by r square, directly proportional to r square, directly proportional to r power 4, directly proportional to 1 by r power cube. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? பாய் தர எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம்?
Third option, sir. என்ன ஆப்ஷன் பா? Third option, sir. F is proportional to R square. வேற ட்ரை பண்ணுங்க பா. Second option, sir. செகண்ட். ஏமா செகண்ட்னு யோசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஏன் செகண்ட்னு யோசிச்சீங்க? ஃபார்முலால எப்பவுமே F is equal to G M1 M2 by R square. அதனால இப்படி யோசிச்சிருக்கீங்க, ரைட்டா? ஸோ உங்க யோசனை ரொம்ப கரெக்ட். பட் இந்த இடத்துல அப்படி போடக்கூடாது. பை எல்லா பசங்களும் ஏமாந்து போறது. இது ஒரு நீட் கொஸ்டின் ஆல்ரெடி. என்ன பண்ணியிருக்காங்கன்னு கவனிச்சிங்களா? சேம் சைஸ்ன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அவனை எல்லாருமே சேம் சைஸ்ன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுதாங்க கீவேர்டு. பிசிக்ஸ்ல என்ன பிரச்சனைனா, அங்க இருக்கிறத அப்படியே படிச்சாலும் நம்மளை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. பட் அவங்க ஏமாத்திட்டோம், நம்ம ஏமாறாத இருப்போம். சேம் சைஸ்ன்றதுனால டென்சிட்டி சேம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மாஸும் சேமு, ரேடியஸும் சேமு, சைஸும் சேம்னு அப்ப டென்சிட்டியும் சேம் தானே? டென்சிட்டியும் சேம். சார் டென்சிட்டி சேமா இருந்தா இப்ப நாங்க என்ன பண்ணணும்? முதல்ல இந்த ரெண்டு டிஸ்டன்ஸை கவனிங்க. இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2r. 2r. அப்ப அதுக்கு ஃபோர்ஸ் ஃபார்முலா எழுதுங்க. ஒரு டைம் சொல்லி தரேன், புரியுதான்னு பாரு. இல்லைன்னா ரெண்டாவது டைம் சொல்லி தரேன். gmm by 2r the whole square, 4r square. கத்துக்கிட்டீங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மாஸுக்கு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஆமா சார். வால்யூம்க்கு பதிலா 4π3πr³ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணணும்னா, அவங்க சேம் சைஸ்ன்னு சொன்னதுனால ஃபார்முலால டென்சிட்டி வர்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். அப்ப ஜிக்கு ஜி போட்டுக்கோங்க, எம்முக்கு 4/3πr³ ரோ, இன்னொரு எம்முக்கு 4/3πr³ ரோ பை 4r². அவங்க ஆருக்கும் எஃப்க்கும் தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. ஜியை விட்டுருங்க, 4/3 விட்டுருங்க, பையை விட்டுருங்க, ரோவை விட்டுருங்க. மேல r⁻6, கீழே r². அடிச்சிங்கன்னா எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு r⁻4. அந்த வருஷம் நிறைய பேர் தப்பு பண்ணாங்க இந்த கொஸ்டினுக்கு. ப்ராப்ளம் என்னவோ ஈஸி தான். ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை r² தான். ஆனா சிக்கல் என்ன? சேம் மாஸ்ன்னு கொஸ்டின் கொடுக்கல. அதாவது அதுல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கான், சேம் சைஸ்ன்னு கொடுத்துருக்கான். சேம் சைஸ். அப்ப சேம் சைஸ்னா நீங்க தான் புரிஞ்சுக்கணும் டென்சிட்டி சேம். டென்சிட்டி சேம்னா ஃபார்முலாக்குள்ளார டென்சிட்டி வர்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். நீங்க இங்க வெறும் எம் மட்டும் வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா நீங்க டென்சிட்டியை பத்தி கண்டுக்கலன்னு அர்த்தம். அப்படி சால்வ் பண்ண கூடாது. அப்ப இங்க டென்சிட்டி சேம் சைஸ்ன்றதுனால டென்சிட்டி சேம். அதனால r⁻6/r² கேன்சல் பண்ணீங்கன்னா r⁻4 தான் ரைட்டு. நம்மளனா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பாரு. நேற்று உங்களுக்கு அந்த கிராவிடேஷனோட ஜேஇ மெயின் பேப்பர் சென்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. வித் சொல்யூஷனோட அனுப்பிச்சிருக்கேன். உனக்கு பொறுப்பும் அக்கறையும் இருந்ததுன்னா, ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா, அப்பப்போ அதுல இருந்து ஒரு 4 சம் எடுத்து சால்வ் பண்ணிப்பாரு. சரிதா? ரைட் பை. ஸோ இதோட ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். நேற்று சொல்லாதது இந்த 3 பாயிண்ட் தான் நான் சொல்லலை. இந்த 3 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். அப்போ இன்னைக்கு நம்ம சொன்ன விஷயம் என்னென்ன? எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு r⁻4 வென் டென்சிட்டி சேமா இருக்கும் பொழுது. ரைட்டா? ரெண்டாவது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதை மறக்கவே கூடாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இது ரெண்டாவது பாயிண்ட் சொன்னேன். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம் பத்தி பேசியிருந்தோம். கரெக்டா? ஸோ அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஏபி ஜிபி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பெருசாக ஏபி எதுவும் யூஸ் ஆகாது. ரைட். ஸோ இதோட 25% ஆஃப் லெசன் நம்ம முடிச்சிருக்கோம். அதாவது ஃபோர்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதோட சம்ஸ் எல்லாத்தையும் பேசிட்டோம். எல்லா மாடலுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அங்கேருந்து நம்ம போகிற இடம் ஃபீல்டு. இன்னைக்கு கிளாஸே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களேன். எல்லாமே உனக்கு புரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீ உள்ளே இருந்தா. கிராவிடேஷனல் ஃபீல்டு. உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லவா? இந்த லெசன் அண்ணன் வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தம்பி.
கிராவிடேஷனை படிச்சிட்டிங்கன்னா அப்படியே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சிடலாம், ஒரு லைன் கூட மாறாது. என்ன தெரியுமா, இந்த ஊர்ல ஜி கிராவிடேஷன்ல, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கே, கிராவிடேஷன்ல மாஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல சார்ஜ். அந்த ஊர்லயும் டிஸ்டன்ஸ் தான், இந்த ஊர்லயும் டிஸ்டன்ஸ் தான், ஒண்ணுமே இல்லை. கிராவிடேஷன் லெசனை பார்த்து காப்பி அடிச்சிங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கிடைச்சிரும். அங்க இருக்கிற ஜியை தூக்கிட்டு கே போட்டுக்கோங்களேன், கிராவிடேஷன்ல இருக்கிற மாசை தூக்கிட்டு கியூ போட்டுக்கோங்களேன். அப்படியே அப்படியே எப்படி இருந்தனா நான் இப்படி மாறிட்டேன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி கிராவிடேஷன் ஃபுல்லா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா மாறிடும். அதனாலதான் எனக்கு இந்த வருஷம் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பாண்டிச்சேரி ஆலன் பசங்க அத்தனை பேருக்குமே 2018 இருந்து எடுத்துட்டு இருக்கேன், 2018 இருந்து 24 வரைக்கும் கிராவிடேஷனை 11th நடத்தினதே கிடையாது. தெரியலன்னா அவங்க அண்ணா காட்டெல்லாம் கேட்டு போயிரு, அவங்ககிட்ட சீனியர்கிட்ட. என்ன பண்ணுவாங்கன்னா 11th ஃபுல்லா முடிச்சிருவாங்க. 12th ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ரே ஆப்டிக்ஸ் முதல்ல நடத்துவாங்க, ரே ஆப்டிக்ஸ் நடத்தி முடிச்சுட்டு கிராவிடேஷன் நடத்துவாங்க, கிராவிடேஷன் முடிச்சுட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நடத்துவாங்க. ஏன் ஆலன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, கிராவிடேஷன் படிச்சா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்ச மாதிரி, ரெண்டும் ஒரே லெசன், பக்கத்துல பக்கத்துல 2 நோட் வச்சு படிச்சா ஒரே நாள் ஒரு 2 மணி நேரத்துல 2 லெசனே ரிவிஷன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இங்க கிராவிடேஷனல் ஃபீல்டு, அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அவ்வளவுதான். ஸோ உனக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிச்சு இல்லையா? ரைட். இதுக்கு என்ன லெட்டர்ஸ் நாங்க பயன்படுத்தணும்? இ, கிராவிடேஷனல் ஃபீல்டு இ. உங்ககிட்ட ஒரு கேள்வி, மேக்னெட்டை சுத்தி இருந்தா அந்த ஃபீல்டோட பேரு? பதில் சொல்லு. மேக்னெட்டை சுத்தி இருந்தா அந்த ஃபீல்டோட பேரு? மேக்னெட்டிக் ஃபீல்ட். அவ்வளவுதான், மேக்னெட்டிக் ஃபீல்ட். என்ன தோணுதோ சொல்லுங்க பா, பேசுங்க, அப்பதான் கிளாஸ் ஜாலியா இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட். சார்ஜ் சுத்தி ஒரு ஃபீல்டு இருந்தா? எலக்ட்ரிக் ஃபீல்ட். அவ்வளவுதான், எலக்ட்ரிக் ஃபீல்டு. சார்ஜ் சுத்தி ஃபீல்டு இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு. சூப்பரா இருக்கு சார். ஒருவேளை மாச சுத்தி ஒரு ஃபீல்டு இருந்தா? கிராவிட்டி. அவ்வளவுதான், மாஸ் தான் ஹீரோவே இங்க, கிராவிடேஷனல் ஃபீல்டு. அப்ப the space around the mass, the space, புரியல, the space around the mass, இதுக்கு பேரு கிராவிடேஷனல் ஃபீல்டு. the space around the mass, space around the mass, கிராவிடேஷனல் ஃபீல்டு. கத்துக்கிட்டீங்களா? ரைட் சார். ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் விளையாடுவோமா? கொஞ்சம் வாங்களேன். என்ன புள்ளில உனக்கு உங்க வீட்டில் விளாட்றதுக்கு இல்லை, நீ கடைக்கு போனப்ப எங்கேயாவது மேக்னெட் வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது உடஞ்ச பொருள்லேருந்து மேக்னெட் எடுத்து விளாண்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த காட்சியை அப்படியே உன் கண்ணு மூடி கொண்டு வாங்க. குழந்தையா இருந்த பொழுது கையில் மேக்னெட் இருக்கும் பொழுது, விளையாடும் பொழுது, அந்த மாதிரி நினச்சி பார்த்துட்டீங்களா? ரைட். 2 கையில் 2 மேக்னெட் இருக்கு, ஒரு கையில் ஒரு மேக்னெட், இன்னொரு கையில் இன்னொரு மேக்னெட். ரெண்டுமே தூர தூரமா இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஃபோர்ஸுமே ஃபீல் ஆகாது. ஆமா சார். நீங்க பக்கத்துல கொண்டு வரீங்கன்னா, ஒருவேளை ரெண்டுமே ஒரே போலா இருக்குன்னா ரிப்பல் ஆகும். நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்தா கூட அது ஒட்டிக்காது, அது இதையும் தள்ளும். இப்ப நான் சொல்றது உங்களோட 2 கரங்களும் ஃபீல் பண்ணுதா பாருங்க, உங்களோட 2 கைகளும் அந்த ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுதா, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை. உங்க 2 கையில 2 மேக்னெட் இருக்கு, 2 மேக்னெட்டும் ஒரே போல், ரெண்டுத்தையும் பக்கத்துல கொண்டு வர முயற்சி பண்றீங்க. நான் சொல்ற ஒவ்வொரு டயலாக்கும் அந்த காட்சி உங்க முன்னாடி வந்துகிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகுது? உள்ள வரீங்க, ரிப்பல் ஆகுதா? ரைட். அந்த ரிப்பல்சியோட ஃபோர்ஸை உங்களால உணர முடியுதா, ஃபீல் பண்ண முடியுதா? ரைட்டா சார்? ஒரு நார்த் ஒரு சவுத் வச்சிருங்க சார், ரெண்டும் ஓடி வந்து ஒட்டிக்கும், உங்க கையை பிடிச்சி இழுக்கும். கரெக்டா? இது ஃபோர்ஸ், கண்ணால பார்க்க முடியாது, ஆனா நீங்க உணர முடியும். அப்ப ஒரு மேக்னெட் இங்க இருக்குன்னா, இன்னொரு மேக்னெட் இது வரைக்கும் நான் கொண்டு வரேன், இது வரைக்கும் எவ்வளோ ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுதோ அதுதான் ஃபீல்டு. இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ். இந்த இது வரைக்கும் அதோட ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கு Q0 அப்படின்னு ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வர, அதுவும் பாசிட்டிவ் தான். அப்ப கண்டிப்பா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை தான் ஃபீல் பண்ணும். எவ்வளோ ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுது, அதுதான்பா ஃபீல்டு. ஃபீல்டு என்ன தெரியுமா? ஃபோர்ஸ்
experienced per unit positive charge. இந்த Q0 அப்படின்ற சார்ஜ் இந்த Qவால எவ்வளோ ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுச்சோ அதுதான் ஃபீல்டு. இது அந்த ஊர்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. அப்ப கிராவிடேஷன்ல எப்படி சொல்லணும்? கிராவிடேஷனல் ஃபீல்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ். நான் தான் சொன்னேன்ல, கியூவை தூக்கிட்டு எம்மை போட்டா கிராவிடேஷன், எம்மை தூக்கிட்டு கியூவை போட்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அப்ப கிராவிடேஷனல் ஃபீல்டு இ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ். படிங்க எல்லாருமே. வாட் இஸ் ஃபீல்டுன்னு இதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் நான் கேட்கும் பொழுது உங்கள்கிட்ட இந்த பதில் அப்படியே பொட்டுன்னு ஓடியாந்து விழணும். கிராவிடேஷனல் ஃபீல்ட்னா என்னடா சார்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ் கத்துக்கலாமா? யூனிட் நியூட்டன் பெர் கிலோகிராம். ஆமாம் சார், ஃபோர்ஸுக்கு நியூட்டனு, மாஸுக்கு கிலோகிராம் தெரிஞ்சிருச்சு. அப்படியே டைமென்ஷன் ஃபார்ம்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருப்போங்களேன். நியூட்டனுக்கு ml⁻²ன்னு உணரணும், கிலோகிராமுக்கு ஒரு மாஸ்ன்னு உணரணும். எம்மும் போய் சேர்ந்ததுன்னா L⁻²ன்னு கத்துக்கணும். டைமென்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு L⁻², யூனிட் நியூட்டன் கிலோகிராம் இன்வெர்ஸ். கத்துக்கிட்டீங்களா? ஒரு 10 செகண்ட் அப்படி ஸ்கிரீனை பாருங்க. F/m தெரியணும், நியூட்டன் பெர் கிலோகிராம் தெரியணும், L⁻² தெரியணும். அப்படியே முறைச்சு பாரு, பார்க்குற பார்வையில் அப்படி ஸ்கிரீன் பத்தி நெறின்னு பாருங்களேன். L⁻², ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ். சார் ஃபீல்டுக்கு இது ஒரு யூனிட் தான் இருக்கா, இல்லைன்னா அப்புறமா இன்னொரு யூனிட் இருக்குன்னு எங்களை சொல்லி ஏமாத்த போறீங்களா? ஃபீல்டுக்கு 2 யூனிட் இருக்கு. இங்க ஒரு யூனிட் கத்துக்கிட்டீங்களா, அடுத்த கிளாஸ்ல ஒரு யூனிட் கத்துப்பீங்க. அது எப்படி வந்ததுன்னு இப்பயே சொல்லிடுறேன். dv - E.dx ஒரு ஃபார்முலா அடுத்த கிளாஸ்ல நீங்க படிப்பீங்க. Vனா பொட்டென்ஷியல், 10th படிச்சிருப்பீங்க. டிஃபைன் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், the amount of work done to move a charge from one point to another னு 10th NCERT ஆனாலும் படிச்சிருப்பீங்க, ஸ்டேட் போர்டா ஆனாலும் படிச்சிருப்பீங்க. the amount of work done to move a charge னு அங்க படிச்சிருப்பீங்க. இங்க மாஸ்ன்னு படிப்பீங்க. க்கு பதிலா மைனஸ் ஆஃப் dv/dx. வீக்கு யூனிட் வோல்ட். இப்போ 11th இப்போ இருக்கிற 11th 10th நீங்க வோல்ட்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்க. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட் வோல்ட் பெர் மீட்டர். சரி, புரிஞ்சுக்கிட்டோம். யூனிட் ஆஃப் ஈன்னா இனிமேல் நாங்கள் 2 சொல்லணும்னு சொல்ல வரீங்க. ஒன்று நியூட்டன் பெர் கிலோகிராம்னு பேசணும், இன்னொன்று வோல்ட் பெர் மீட்டர்னு பேசணும். ரைட்டா? படிங்க கஷ்டப்படி. கிராவிடேஷனல் ஃபீல்டோட யூனிட் என்னப்பா? கிராவிடேஷனல் ஃபீல்டோட யூனிட் நியூட்டன் பெர் கிலோகிராம் இல்லைன்னா வோல்ட் பெர் மீட்டர். டைமென்ஷன் என்னப்பா? L⁻². நல்லா கத்துக்கோங்க. SI யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷ நீட்டும் 2 கொஷின். ஆனா தலையெழுத்து என்னன்னா 30 லெசனும் படிக்கணும். ஒவ்வொரு லெசன்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும், அந்தந்த ஃபார்முலாவோட யூனிட் தெரிஞ்சுக்கணும், டைமென்ஷன் தெரிஞ்சுக்கணும். அதனால SI யூனிட்ன்றது ஒரு லெசன் கிடையாது, 30 லெசன் சேர்ந்தது தான் SI யூனிட். தெரியுதா? ஸோ அதனாலதான் எப்பவுமே அதை என்ன பண்ணுவோம்னா 11th ஃபுல்லா முடிச்சுட்டு 12th ஃபுல்லா முடிச்சுட்டு லாஸ்டா செமிகண்டக்டருக்கு அப்புறம் தான் அதை சொல்லிக் கொடுப்போம். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். ரைட் சார், ஃபீல்டை பத்தி பேசிட்டீங்க. ஆமா, இவன் ஸ்கேலாரா வெக்டாரான்னு எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. வெக்டார் E வெக்டார், கிராவிடேஷனல் ஃபீல்ட் வெக்டார். டைரக்ஷன் எப்படி சார் இருக்கும்? இது மாஸ் அப்படின்னா டுவர்ட்ஸ் த மாஸா தான் இருக்கும். அதாவது ஃபீல்டு டுவர்ட்ஸ் த மாஸுக்கு உள்ள வரும் ஃபீல்டு. சார்ஜ் ஒருவேளை பாசிட்டிவா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில போகும், நெகட்டிவா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள வரும்பா. குழப்பிக்காதீங்கப்பா, இதெல்லாம் நீங்க 12th படிக்க போறது. நான் அப்படியே கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. If the charge is positive, direction of electric field outwards, negative inward. ஆனா இங்க கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவ், அதனால இன்வர்ட் தான். இன்வர்ட் மறந்துடாது. வெக்டார் டைரக்ஷன் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் மாஸ், டைரக்ஷன் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் மாஸ். ரைட் சார், ஃபர்ஸ்ட் 3 மார்க் படிச்சிருமா? ஒரு ஃபார்முலா ஒன்று பிறக்க போகுது, அப்படியே ஜாலியாக கற்றுங்க பார்க்க.
gravitational field due to point mass. சும்மா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி ஃபார்முலா மாதிரிலாம் படிக்காதீங்க, அதுக்குள்ளார போய் பார்க்கணும், அது எல்லாத்தையுமே அப்படி உணரணும். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் மாஸ் கற்றுக்கலாமா? கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் மாஸ். ஒரே ஒரு மாஸ் இருக்கு, இந்த ஒரு மாஸால ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த மாஸால இங்க எவ்வளோ ஃபீல்டு? கேள்வி புரியுதா உங்களுக்கு? இந்த மாஸால இங்க ஒன்றும் இல்லை, ஒரு மேக்னெட் இருக்கு, சவுத் போல் நார்த் போல். இந்த மேக்னெட்டால இந்த இடத்துல எவ்வளோ ஃபீல்டு? பீனா மேக்னெட்டிக் ஃபீல்டு, 12th படிப்பீங்க. இந்த மேக்னெட்டால இந்த இடத்துல எவ்வளோ ஃபீல்டு கேட்குறோம்ல. இந்த சார்ஜால இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறோம்ல. இந்த மாஸால இங்க எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபீல்டு? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இ தான் போடணும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இ தான் எழுதணும். ரைட் சார். நான் என்ன பண்றேன், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் மாஸ் இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். ஸ்மால் எம் டெஸ்ட் மாஸ். இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபோர்ஸ் எவ்வளவு? ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர். ஆமா சார். கிராவிடேஷனல் ஃபீல்டு எப்பவுமே டுவர்ட்ஸ் த மாஸா தான் இருக்கும். அந்த ஒரிஜினல் பாடி இருக்கு இல்லையா, அந்த பாடியை நோக்கி தான் இருக்கும். இ ஈக்குவல் டு எஃப் பை எந்த மாஸ் நீங்க வச்சீங்களோ அந்த மாஸ் கீழே இருக்கணும். டெஸ்ட் மாஸ் எந்த மாஸ் நீங்க வச்சீங்களோ பை அது கீழே இருக்கணும். நல்லா கத்துக்கிட்டே வா. ஸோ இதுக்கப்புறம் தான் கிளாஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும். பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலா ஜி எம் எம் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இங்க ஒரு எம் இருக்கிறதுனால எம் ஸ்மால் எம். இந்த எம்மும் இந்த எம்மும் போயிடுச்சு. ஃபைனலா நீங்க ஆசையா தேடி வந்தது கிராவிடேஷனல் ஃபீல்டு. இனிமேல் என்னடா ஃபார்முலான்னு கேட்டா ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லணும். கிராவிடேஷனல் ஃபீல்டு. சரி, ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு மாச தூக்கி எட்ட போட்டா ஃபீல்ட் ஆயிடும், அதை அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்பெல்லாம் சொல்ல முடியாது, இங்க வந்தா சொல்ல முடியாது. 2 எம் வந்தா ஃபோர்ஸ், ஒரே ஒரு எம் வந்தா ஃபீல்டு. ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இனிமேல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்ல சால்வ் பண்ண போறீங்க. ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். ஜி தெரியும் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், ஆர் தெரியும் டிஸ்டன்ஸ். இந்த மாஸ் யாருன்னா நீங்க எந்த பாடி வச்சிருக்கீங்களோ அந்த பாடி தான் எம். சரி, ஃபார்முலா கத்துக்கிட்டோம். ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபீல்டோட வெக்டார் ஃபார்ம் 4 ஆப்ஷன் இருக்கும். கரெக்டான ஆப்ஷன் சொல்லுங்க, இதான் உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன் வெக்டார் ஃபார்ம். இ வெக்டார் நான் என்ன பண்ணேன்னு பாருங்க எல்லாருமே. ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். இங்க வெக்டார் போட்டா இங்க நீங்க கேப் போடணும். சரிங்க சார். கேப் யூனிட் வெக்டார்னு கத்துக்கணும். யூனிட் வெக்டார் வேணும்னா a vector it can be divide its own magnitude. r cap equal to r vector by r. ஒரு வெக்டாரை அதோட வேல்யூவாலே டிவைட் பண்ணாதான் யூனிட் வெக்டார். உங்க மேக்ஸ் கத்து கொடுத்துருப்பாரு, நானுமே கத்து கொடுத்துருந்தேன் ஆரம்பத்துல. இல்லைன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 10 பேரோ இன்னும் தான் இருந்தீங்க 11th. அதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய. ஸோ திரும்ப வேணுன்றவங்களுக்கு அப்புறமா பேசிக் மேக்ஸ் உனக்கு தெரியாதெல்லாம் கத்துக்குங்க. ரைட். ஆர் கேப் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் பை ஆர். ஃபைனலா நீ தேடி வந்தது ஜி எம் ஆர் வெக்டார் பை ஆர் கியூப் பை. ஏமாத்துவாங்க ஒன்று, அப்படியே ஏமாத்துவாங்க. கேப் இருந்தா எல்லாரும் பாரு சொல்லி பழகிக்கோ. கேப் இருந்தா கீழே ஸ்கொயர் இருக்கணும், வெக்டார் இருந்தா கீழே கியூப் இருக்கணும். கேப் இருந்தா ஸ்கொயர் இருக்கணும், வெக்டார் இருந்தா கியூப் இருக்கணும். அப்ப மேல வெக்டாரா கீழே கியூப், இதான் ரைட்டு. மேல கேப்பா கீழே ஸ்கொயர், இதான் ரைட்டு. ரைட்டா? ஸோ அப்படியே நீங்க ப்ராக்டிஸ் பேப்பர்ல பாருங்க, இந்த சம்மை நீங்க சந்திப்பீங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டோட வெக்டார் ஃபார்ம் சொல்லுங்க. கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது ஃபார்முலா இன்ட்ரோ முடிஞ்சது. பை இனிமேல் கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு ஃபார்முலா சொல்லுங்கன்னா என்ன சொல்லணும் நீங்க? ஜி எம் பை ஆர் ஸ்கொயர் தான் சொல்லணும் சம் போறதுக்கு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா சொல்லுங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஜி எம் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லணும். வித்தியாசம் புரிஞ்சிச்சா? ஒரு எம் இல்லைன்னா ஃபீல்டு, ஒரு எம் இருந்தா ஃபோர்ஸ். ரைட். ஸோ அங்கிருந்து நம்ம போற இடம் சம் போயிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபார்முலா இன்ட்ரோ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. வழக்கம் போல மாடல் சொன்னேன். மாடல் 1 நேற்று பார்த்த மாதிரி ஈக்குவலிபிரியம் பொசிஷன் ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நல் பாயிண்ட் ப்ராப்ளம். இது என்னங்க சார் நல் பாயிண்ட்?
பட் நல்னா உங்களுக்கு தெரியும் 0. நல்னா 0. நல்னா 0. நல் பாயிண்ட் ப்ராப்ளம் எப்படி கத்துக்கிறது? கேர்ஃபுல்லா கவனிங்க. நேத்து மாதிரி அழகா சொல்லுங்க, ரொம்ப ஃபாஸ்டா சொல்லுங்க. 5 செகண்ட் தான், ஒவ்வொரு சம்முக்கும் 5 செகண்ட் தான் ஒன் டைம். M1 ஒரு மாஸ் இருக்கு, M2 ஒரு மாஸ் இருக்கு. ஆல் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன். ஏதோ ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்றேன். அந்த இடத்துல M1 ஃபீல்டு எவ்வளோ? E1. ஒரு மாஸ் இருந்தா போதும், அங்க ஃபீல்டு கண்டிப்பா இருக்கும். M1 இந்த பாயிண்ட் Pல ஃபீல்டு E1. M2 ஐயோ ஒரு நிமிஷம். அடிக்கடி இந்த பேனாவுக்கு ஜுரம் வந்திருக்கு. ஒரே நிமிஷம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். ஒரே நிமிஷம் இந்த வந்துடுறேன். என்ன பண்ணும்? உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன் தெரிஞ்சிருக்காது. ஒன் மினிட் பை. ஸ்கிரீன் தெரியுதா? ரைட். ஸோ என்டையர் ஸ்கிரீன் கொடுத்ததுனால இங்கே எல்லாமே உன்னால பார்க்க முடியும். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? ஒரே சொல்லு. Yes, sir. Yes, sir. Yes, sir. ரைட். ஸோ M2 ஃபீல்டு ஒரு E2. ஆமா சார். இப்போ என்னன்னா, அங்க ஒரு மாஸ் நம்ம இங்க தேர்ட் மாஸ் நேத்து வச்சோம், அதுக்கு பேரு ஈக்குலிபிரியம் பொசிஷன். அந்த என் வார்த்தைகளை நுணுக்கமா கவனிங்க. அப்படியே நேரா ஷார்ப்பா கவனி. நேத்து தேர்ட் மாஸ் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த மாஸ் நகரலன்னா அந்த இடத்தோட பேரு தான் ஈக்குலிபிரியம் பொசிஷன் சொல்லியிருந்தேன். இப்போ இன்னைக்கு அந்த மாஸை சாவடிச்சிடணும், பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும், அந்த இடம் மட்டும்தான். அப்ப அந்த இடத்துல நெட் ஃபீல்டு 0 ஆகணும். அப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும், சார் 2 மாஸுக்கு நடுவுல ஏதோ ஒரு இடத்துல நெட் ஃபீல்டு 0 ஆகும். எங்க 0 ஆகுதோ அந்த இடம் தான் நல் பாயிண்ட். அப்ப நீங்க ஃபைண்ட் த நல் பாயிண்ட்னு கேட்க போறீங்க. மாஸ் 1ல இருந்து x தூரத்துல இருக்கும் அந்த நல் பாயிண்ட். மாஸ் 2ல இருந்து r - xல இருக்கும். நேத்து பார்த்த அதே கொஸ்டின் தான். எப்பப்பா E 0 ஆகும்? உங்களுக்கு தெரியாதா? 2 ஃபீல்டும் ஈக்குவலா இருந்தாதான் ஃபீல்டு 0 ஆகும். E1க்கு பதிலா gm1/x², E2க்கு பதிலா gm2/r - x². g போயிடுச்சு. ஏன்னு உங்களுக்கு தெரியும், நேத்து இன்னொரு m போட்டேன், இன்னைக்கு m இல்ல. நேத்து ஈக்குலிபிரியம் பொசிஷன், இன்னைக்கு நல் பாயிண்ட். வழக்கம் போல m1/x² = m2/r - x the whole square. r - x/x whole square = m2/m1. என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரே ஸ்கொயரா மாத்திட்டேன். ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறீங்க. r - x/x = m2/m1 கத்துக்கணும். அங்கிருந்து r/x - 1 = m2/m1. நேத்து சொன்ன அதே விஷயம் தான். r - x/x இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒண்ணுதான். இங்க இருக்கிற 1 அந்த பக்கம் போயிடுது. r/x = 1 + m2/m1. யாரை தேடிபா போறீங்க? x தேடி போயிட்டு இருக்கோம் சார். அப்ப x = r/1 + m2/m1. பின்னாக்கில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ரிப்பீட்டர் உங்க அண்ணா அக்கான்னு வச்சுக்கோங்களேன், சரியான கிறுக்கு பிடிச்சவங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன், அந்த கிளாஸ்குள்ளார என்டர் ஆயிட்டா என்ன பேசுறோன்றதே தெரியாது. அது மட்டும் ஃப்ளோ நல்லா போகும், ஜாலியா கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும்.
ஏதாவது ஒரு கிளாஸ்ல தகராறு பிடிச்சவன் யாராவது 4 பேர் இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ யாரப்பா தேடி போயிட்டு இருக்கோம், சரி எக்ஸை தேடி போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி தொடர்ச்சியா இந்த லெசன்ல அதிகமா யாரை தேடி போயிட்டு இருக்கோம், எக்ஸை தேடி போயிட்டு இருக்கோம், யாரை தேடி போயிட்டு இருக்கோம், எக்ஸை தேடி போயிட்டு இருக்கோம். அதுல நம்மளால ஒருத்தன் சார் கிடைச்சாங்களா சார் நாப்ல யாரு பா நீங்க யாரோ எக்ஸ்ன்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கீங்களா, அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப நான் சொல்லும் போது இது உனக்கு சிரிப்பு வந்திருக்காது, காமெடி அவ்வளவு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கேட்கும்போது கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பட் லைவா இருந்திருந்தா மேபி நீங்க சிரிச்சிருந்துருக்கலாம், இல்ல எனக்காவது ஒரு டைம் இந்த நகைச்சுவையை நினைச்சு ஒரு டைம் சிரிச்சிங்க ரைட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை 1 + √ m2 / m1. எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை 1 + √ m2 / m1. ரைட் சார், நேத்து வந்த அதே ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஆமா, ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கும் அதே தான், நல் பாயிண்ட்டுக்கும் அதே தான். நேற்று என்ன ஐடியாவை சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, எங்க இருந்து கேட்குறாங்களோ அதோட ரூட்டு பை 2 ரூட்டையும் ஆட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, 9mன்னு ஒரு மாஸ், 16mன்னு ஒரு மாஸ். ஃபைண்ட் த நல் பாயிண்ட்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். ஃபைண்ட் த நல் பாயிண்ட். நான் கேட்டா உடனே சொல்லிடக்கூடாது சார், ஃப்ரம் எங்க இருந்துன்னு சொல்லுங்க. ஃப்ரம் 9m இருந்தா ஒரு ஆன்சர், 16m இருந்தா வேற ஒரு ஆன்சர். ஃப்ரம் 9m ஃபார்முலா அப்படி போட்டு காமிச்சிடுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை 1 + √ m2 / m1. ஒரு விஷயம் கற்றுக்கோங்க, எப்பவுமே லெஃப்ட்ல இருக்கிற மாஸ் தான் ஃபர்ஸ்ட் மாஸ், ரைட்ல இருக்கிற மாஸ் தான் செகண்ட் மாஸ். இல்ல கொஷின்ல 9m and 16m ஆர் செப்பரேட்டட் பை a small distance r அப்படின்னு சொன்னாங்கன்னா 9m தான் m1, ஃபர்ஸ்ட்ல சொல்றது தான் m1, ரெண்டாவது சொல்றது தான் m2. இஷ்டத்துக்கு மாத்தி போட்டனா எக்ஸும் r - எக்ஸும் மாறிடும். கத்துக்கிட்டீங்களா? r பை 1 + m2க்கு 4, ஏன்னா ரூட் எடுத்துட்டேன். இந்த இடம் 3, 3 7, அப்ப 3r பை 7 ஃப்ரம் எங்க இருந்து 9m, 4r பை 7 ஃப்ரம் எங்க இருந்து 16ல இருந்து. ரைட்டா? ஸோ இதை அப்படியே டிக் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ என்னன்னா, ஃபார்முலா போடாம எப்படி சார் ஈஸியா சால்வ் பண்றது? நல் பாயிண்ட் சம்மா இருந்தாலும் ஈக்லிபிரியம் பொசிஷனா இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டிய வேலை, ஃப்ரம் எங்க இருந்து கேட்குறாங்களோ ஒரே நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரம் எங்க இருந்து கேட்குறாங்களோ அதோட ரூட், இப்போ 9mல இருந்து கேட்டாங்கன்னா அதோட ரூட் பை 2 ரூட்டையும் ஆட் பண்ணணும். இந்த ரூட் 3, இந்த ரூட் 4, 7. டிஸ்டன்ஸை இப்போதைக்கு நீ அப்படியே வச்சுக்கணும். அப்புறமா அவங்க 1 2 3 கொடுத்தாங்கன்னா எதை கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ரைட்டா? இந்த மாதிரி ஒரு 4 சம் டக்கு சொல்லுங்க. யார் ஃபாஸ்டா சொல்றீங்கன்னு பாக்குறேன். 36m, 81m. ஃபைண்ட் த நல் பாயிண்ட் ஃப்ரம் 81. எனக்கு இது மட்டும் தான் ஆன்சர் வேணும், வேற எதுவும் வேண்டாம். 9/15. 9r by 15. 9r by 15. ரைட், பாடா சொல்றீங்க எல்லாரும். 9 9s are 81, 6 6 are 36. 9r by 15. அவ்வளவுதான், எல்லாரும் சூப்பரா சொல்லிட்டீங்க. 9 15 மேல 9r by 15. ஒருவேளை r 3 இருந்தா சார் 9 × 3 by 15, 1 3 3 5 3 15 27. ஆமாம், 9/5. 9/5னா 1 5 8 5 40. 1.8ல நல் பாயிண்ட் இருக்கும். 1.8 எங்க இருக்கு? டோட்டலா 3ஆ? சென்டர் 1.5ஆ? இது 1.8. உங்களுக்கு ஒரு ரகசியம் புரியுதா? எப்பவுமே நல் பாயிண்ட் எங்க தெரியுமா இருக்கும்? ஹெவியர் மாஸ் பக்கத்துல தான் இருக்கும். 81 பக்கத்துல தான் நல் பாயிண்ட் இருக்கும். இந்த சம்முக்கு ஹெவியர் மாஸ் பக்கத்துல தான். இப்போ 1.8 ஆக்சுவலா 3னா பாதி 1.5. அப்போ 1.8னா இங்க தள்ளி இருக்குல்ல. எப்பவுமே நல் பாயிண்டா இருந்தாலும் ஈக்லிபிரியம் பொசிஷனா இருந்தாலும் ஹெவியர் மாஸ் பக்கத்துல தான் வந்து உட்காந்துக்கும். கத்துக்கிட்டீங்களா? ரைட், எல்லாருமே நல்லா சொன்னீங்க. அடுத்த சொல்லுங்க. ஒரு மாஸ் இங்க இருக்கு, ஒரு மாஸ் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் மாஸ் 1m, ரைட்டா? செகண்ட் மாஸ் 49m. ஃபைண்ட் த நல் பாயிண்ட் ஃப்ரம் 1m. 1r by 1/8. R by 8. ரைட், எல்லாரும் அழகா சொல்றீங்க. 1r by 8. R by 8. ரைட், 1r by 8. நோட்.
கத்துக்கிட்டீங்களா? Eight. ஃப்ரம் 49ல இருந்து கேட்டா உங்க பதில் என்ன? 7R by 7/8 sir. அவ்வளவுதான் 7/8. ரைட், சூப்பரா சொல்லிட்டீங்க. 7/8 ரைட், sir. ஒரே நிமிஷம். கிட்டத்தட்ட 7:52ல நம்ம இருக்கோம். இன்னொரு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ. அதுக்கு முன்னாடி எல்லாருமே குரூப் பாருங்க. இப்போ அந்த குரூப்ல ஒரு சம் ஒன்று உங்களுக்கு வரும். அந்த சம்மை சால்வ் பண்ணி காமிச்சிட்டு நீங்க ஜாலியா போயிடலாம். ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். தேடும்போது கிடைக்காது. அது ஆலன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஆகாஷ்ல இருக்கான்னு தெரியல. ஒரே நிமிஷம். சூப்பரான சம். நல் பாயிண்ட் சம் தான். ஒரு சம் கத்துக்கிட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். ரைட், அந்த சம் இல்லை, இதில் காணும். இல்லை அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் சென்ட் பண்ணி வரேன். இந்த சம்மை சால்வ் பண்ணி குரூப் பாரு எல்லாருமே. ஃபீல்டில் சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபுல்லாக முடியல. இந்த ஒரு சம் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ரிமைனிங் எடுத்த கிளாஸ் பேசிக்கலாம். ஒரே நிமிஷம். சம் நம்பர் 2ன்னு ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. Sum number 2. A mass of particle 1 kg. A mass of particle 1 kg. Each are placed along the x-axis. கரெக்டா 1 மீட்டர்ல ஒரு 1 kg இருக்கு. அடுத்து 2 மீட்டர்னா அப்ப இது 1 மீட்டர் அர்த்தம். இது ஒன்னு சேர்ந்து தான் இது 1 kgல இருக்குன்னு அர்த்தம். ஆரிஜின்ல இருந்தா கணக்குல ஆரிஜின்ல இருந்து எடுத்துக்கணும். அதாவது இந்த இடம் மாஸ் வந்து இங்க 3 kg இருக்கு. அந்த பாயிண்ட் மாஸ் வந்து 3 kg. மீதி எல்லாம் 1 kg. 1 அடுத்தது 2 மீட்டர்ல 1 kg, 4 மீட்டர்ல 1 kg, 8 மீட்டர்ல 1 kg and so on. அப்படியே போயிட்டு இருக்கு. Find the net force on M. இந்த 3 kg மேல இவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. ரைட்டா? ஸோ வழக்கம் போல இது ஸ்மால் எம்னு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கேபிட்டல் எம்னு எடுத்துக்கலாமா? கேபிட்டல் எம்னு எடுத்துக்கலாம். வழக்கம் போலவே ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை 1 ஸ்கொயர். அடுத்தது ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை 2 ஸ்கொயர். ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை 3 ஸ்கொயர். சாரி 4 ஸ்கொயர். ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை 8 ஸ்கொயர். இப்போ டிஸ்டன்ஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் மாஸோட டிஸ்டன்ஸ், செகண்ட் மாஸோடது, தேர்ட் மாஸோடது, ஃபோர்த் மாஸோடது, அப்படியே போயிட்டே இருக்கும். அங்கேருந்து நம்ம வந்தோம்னா ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் வெளில எடுத்துட்டோம்னா 1 + 1/4 பவர் 1, 1/4 பவர் 2, 1/4 பவர் 3 அப்படியே போயிட்டே இருக்கு. வழக்கம் போல ஜிபி யூஸ் பண்ணிடுவீங்க. ஜிபி யூஸ் பண்ணீங்கன்னா ஜிஎம்எம் பை ஏ பை 1 - ஆர், 1/1 - ஆர் கற்றுக்க முடியும் உன்னால. ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் இங்கே 4 - 1 3/4 4/3ன்னு வந்துருச்சு. 4/3ன்னு வந்துச்சா? ரைட். இப்போ என்ன வந்துச்சு பாருங்க. ஜி கேபிட்டல் எம்முக்கு 3, சாரி கேபிட்டல் எம்முக்கு 1. இப்போ ஜி கேபிட்டல் எம்முக்கு 1, ஸ்மால் எம் தான் 3, இங்கே ஒரு 4/3. 3 போயிடுச்சு. எங்கேயாவது 4Gன்னு இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன்ல. கற்றுக்கிட்டீங்களா? ஆப்ஷன் 1 ரைட். எவ்வளோ சூப்பர் சம் இல்லை? இப்போ பிரமாதமான சம். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த 3 kg தூக்கிட்டு வெறும் பாயிண்ட் மட்டும் வச்சிங்கன்னா நெட் ஃபீல்டு. ரைட்டா? நல்ல சம் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ரைட். இப்போ ஹோம்ஒர்க் சம் எடுத்துக்கோ.
அவ்வளோதான். கொஷின் நம்பர் 1ல இருந்து ஆலன் மாடல்ல கொஷின் நம்பர் 1ல இருந்து 16 வரைக்கும் 16 வரைக்கும் இப்போதைக்கு சால்வ் பண்ணுங்க போதும். நீங்கள் பெருசாக வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. 1ல இருந்து 16 வரைக்கும் கம்மிங் வீக் இந்த லெசன் சூப்பராக முடிச்சு கொடுத்துறேன். அடுத்த 3 கிளாஸ் இருக்கும், சண்டே மண்டே டியூஸ்டே. எக்ஸ்ட்ரா டைம் போட்டு என்ன பண்ணிடலாம், கடை நிறுத்தலாம். நடுவில் அப்பப்போ கொடுக்குற சம்பெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இரு. தெரியாதது கேட்டு தெரிஞ்சு